நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்தில் நடுவானில் திடீரென எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைப்பில் இருக்கிறார். சார்லஸ், திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்துல நடுவானத்துல பறந்துட்டு இருக்கும் போதே எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு. கோளாறு சரி செய்யப்பட்டுருச்சா? விமானம் உடனடியா தரையிறக்கப்பட்டுச்சா? விமானத்துல பயணம் செஞ்ச பயணிகள் தற்போது பாதுகாப்பா இருக்காங்களா? என்ன விவரம்? இப்ப தற்போது அந்த 167 பயணிகளும் பாதுகாப்பாக பத்திரமாக திருச்சி விமானத்துல தரையிறக்கப்பட்டு அவர்கள் உள்ள இப்ப தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது முதற்கட்ட தகவல். திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ஏர் இந்தியா விமானம் நடுவானில் எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக உள்ளே இருக்கக்கூடிய விமானிகள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் சிறு மூச்சு திணறலும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு அருகாமையில், அதாவது அவர்கள் பறந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு அருகாமையில் இருந்ததால் உடனடியாக அவசரமாக திருச்சி விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரையிறக்கப்பட்டது. தரையிறக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தையும் திருச்சி விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் செய்திருந்தாங்க. பயணிகளை பத்திரமாக விமானத்திலிருந்து இறக்கி இப்ப தற்போது விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கு. பொறியாளர்கள் இப்ப தற்பொழுது இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல உள்ள எந்திர கோளாறை சரி செய்வதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. அந்த சரி செய்யும் பணியை அவர் முடித்தவுடன் மீண்டும் இந்த விமானம் புறப்படும். இல்லை என்றால் சரி செய்ய முடியவில்லை என்றால் மாற்று விமானம் ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகளை ஏர் இந்தியா விமான நிலைய அதிகாரிகள் செய்து வராங்க. தற்பொழுது பயணிகள் பாதுகாப்பாக திருச்சி விமான நிலையத்தில் இருக்காங்க. பிரியதர்ஷினி. நிச்சயமா, திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்தில் திடீரென எந்திர கோளாறு நடுவானத்திலேயே ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பயணிகள் உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டு பயணிகள் தற்போது பத்திரமா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க விமான நிலையத்திலேயே அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்லஸ். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.